உலகெங்கும் நாடாளுமன்றங்களிலே இப்பொழுது ஈழத்தமிழினத்தினுடைய குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வாய்ப்பு சுவிட்சர்லாந்து மண்ணுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனை எமது மக்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எங்களுக்கும் ஒரு நாடாளுமன்றம் உறுப்பினர் பேர்ன் நகரத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பேர்ன் நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகின்ற கவிஞர் கந்தசாமி குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அரங்கம் நிறைந்த உற்சாகமான கரவசத்தோடு அன்போடு அழைக்கின்றோம். தென்பொதிகை தென்றலே, தேன்மதுர தமிழே, மொழிகளிலே மூத்தவளே, என்றென்றும் இளமையாகவும் இனிமையாகவும் இருப்பவளே, என் அன்னை பைந்தமிழே, இந்த அவனியின் முதன்மொழியே, என்னை வணங்குகின்றேன். இந்த விழாவின் தலைமைத்துவத்தை ஏற்றிருந்த அருமை நண்பர் கல்லாறு சதீஷ் அவர்களே, இந்த விழாவை பிரித்தானியாவிலிருந்து சிறப்பிக்க வந்திருக்கின்ற பெரும்புலவர் ஐயா சிவநாதன் அவர்களே, அருமை நம்பர் அருந்தவராஜா அவர்களே, திருக்குறளை சுவாசித்து திருக்குறள் திருவள்ளுவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளுவன் பாடசாலை நிறுவனர் அதிபர் ஆசிரியர் பெருந்தகை ஐயா முருகவலை அவர்களே, இங்கே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லோருடைய பேரும் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. என் நண்பர் சன் தவராயா அவர்களே, நண்பர் பொலிகை ஜெயா அவர்களே, நண்பர் மயூரன் அவர்களே, நான் ஒரு டெலிஃபோனில் பேசியிருக்கேன் சரளா அம்மா அவர்களே, அவர்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நன்றி. அடுத்ததாக இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள், இந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். உங்கள் ஒட்டுமொத்தமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். கதிர்லோகன் ஐயா அவர்களுடைய இளங்கீத்து என்னும் இந்த கவிதை தொகுப்புக்கு என்னை வாழ்த்துரை வழங்குவதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் முதலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால், இங்கே இருப்பவர்கள் ஆன்றோர்கள், சான்றோர்கள், கல்வியாளர்கள், புலவர்கள், கவிதை என்னும் கடலிலே மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய முனைவர்கள். அந்த கவிதை என்னும் கடலிலே கரையிலே நின்று காற்று வாங்கக்கூட சந்தர்ப்பம் இல்லாத என்னை வாழ்த்துரை தெரிவிக்க சந்தர்ப்பம் தந்ததுக்கு உண்மையிலேயே நன்றி. இது ஒரு பெரிய மதிப்பு. சில பழமொழிகள் இருக்கு. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடம், மீன் குஞ்சுக்கு நீச்சல் சொல்லி தர வேண்டுமா? அந்த வகையிலே ஐயா கதிர்லோகன் ஐயா அவர்கள் ஒரு பாரம்பரியமிக்க பேராண்மை உள்ள கவி தமிழ் பற்றுள்ள ஒரு கவிஞர் குடும்பத்திலே பிறந்து இன்று அவர் சிறப்பாக தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கவிதையிலே ஆன்மீகம் இருக்கும், அன்பு இருக்கும், யாப்பிலக்கணம் இருக்கும், புதுமையும் இருக்கும். அந்த அடிப்படையிலே இன்று அவர் அந்த இளங்கீட்டு என்ற இந்த கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவான கருத்து, காற்று புக முடியாத இடத்திலும் கவிஞர்கள் புகுந்து விடுவார்களாம். கதிரவன் ஒளி படாத இடத்திலும் கவிஞனுடைய ஒளி பட்டு விடுமாம். இதற்கு உதாரணமாக நான் ஒரு கருத்தை சொல்றேன். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, என்னுடைய சொந்த பாடல் இல்லை. இதை யாரும் விரசமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக மகாபாரதத்திலோ அல்லது ராமாயணத்திலோ நான் உதாரணம் சொல்லுவதில்லை. என்ன காரணம் என்றால், இந்த இரண்டு இதிகாசங்களுமே புனைக்கப்பட்டது, அதாவது திராவிடர்களுக்கு எதிராக எழுதப்பட்டது என்ற ஒரு இது இருக்கிறது. ஆனால் தமிழ் பேசும் எவராலையும் கம்பனை கடந்து போக முடியாது. என்னால் கம்பனை கடந்து போக முடியவில்லை.
கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் வருகின்றது. இதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்ட சீதை ராமனை எண்ணி வருந்தி அழுகிறார். அந்த அழுகிற காட்சியை கம்பன் எப்படி சொல்லுகிறார் என்றால், தழைத்த பொன்முலை தடங்கடன் தருவி போய் தாழ புழைத்த போல நீர் நிரந்தரம் பொழிகின்ற பொழிவால் என்ற அந்த பாடல் நின்று கொண்டு போகிறது. பொழிப்பையும் சுருக்கமாக சொல்கிறேன். தளர்ந்து இருக்கின்ற அவருடைய மார்பகங்களுக்கு மேலாக அவர் அழுகின்ற கண்ணீர் அருவியாக பாய்ந்து வயலுக்கு நீர் பாய்ச்சுவது போல ஆறாக பாய்கின்றதா. இந்த பாட்டை நான் சொல்றது காரணம் என்னென்றால், காற்று புக முடியாத இடத்திலும் கதிரவன் ஒளிபடாத இடத்திலும் கவிஞன் போய் விடுவான். எங்கள் கதிர்லோகன் ஐயா கம்பனை போன்று பல இடங்களில் நல்ல பாடல்களை எழுதியிருக்கிறார். அதற்காகத்தான் இந்த பாட்டலை சொன்னேன். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். அமிழ்தினும் இனிய உயிரினும் மேலான தமிழை எம் முன்னோர்கள் சங்கம் அமைத்து வளர்த்தார்கள். புலம் பெயர்ந்தாலும் அகம் பெயராது தமிழை அகமாக கொண்டு வாழ்வர்கள் ஒரு சிலர். அதில் எங்கள் கதிர்லோகன் ஐயா ஒருவர். புலம் பெயர்ந்தாலும் அகம் பெயராது தமிழை அகமாக யோசித்து நினைத்து வாழ்பவர்கள் ஒரு சிலர். அதில் எங்களுடைய கதிர்லோகன் ஐயாவும் ஒருவர். அவருடைய படைப்புகள் மிகவும் வெற்றிகரமானது. இந்த இளங்கீத்து என்ற இந்த படைப்பை அவர் வெற்றிகரமாக வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இவர் இந்த இனிமையான வேளையில நான் ஒரு சிறு குறிப்பு ஒன்று எழுதி கொண்டு வந்தான். கவிதை இல்லை, சிறு குறிப்பு என்ற என்னோட ஒரு குற்றச்சாட்டுக்கு நான் கூட நேரம் பேசுகிறேன். அதுக்காக இந்த மிக மிக சுருக்கமாகத்தான் இந்த பேச்சை நான் முடிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒன்று சொல்லிட்டு என்னுடைய விடைபெறேன். பொதுவாக இனிமை என்று சொல்வார்கள். இவருடைய கவிதை மிகவும் இனிமையாக இருக்கும். ஏனென்றால் இவர் என்னோட நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போற தெரியாது. இவர் என்னோட நிறைய புத்தகங்கள்லாம் தந்திருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் எல்லா புத்தகம் என்னால் வாசிக்கல. நான் ஒரு எனக்கு தெரியும், என்னோட பழைய இதாக்கள் தெரியும், நான் சரியான கொஞ்சம் பிஸியானால். ஓகே, இனிமை. இந்த இனிமையை 40 வகையாக பிரிக்கலாம். நாவால் சுவைப்பது மட்டுமல்ல இனிமை, நுகர்வதும் காதால் கேட்பதும் இனிமை. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதனிலே என்றான் பாரதி. நான் இன்று காலை இதை எழுதினேன். பொதுவாக நான் இது இல்லாமலே சொல்ல முடியும், எனக்கு அதான் என்னுடைய பாணி. ஆனா இப்ப அது பார்த்து சொல்றேன். ஏனென்றா சில ஒரு வரி தவறுப்பட்டாலும் பிரச்சனையா போயிருமாட்டு. குழல் இனிது யாழ் இனிது குழந்தையின் சொல்லினிது, குழல் இனிது யாழ் இனிது குழந்தையின் சொல்லினிது, குயிலின் பாட்டினிது வண்டுகளின் ரீங்காரம் இனிது, குயிலின் பாட்டினது வண்டுகளின் ரீங்காரம் இனிது, வள்ளுவனின் குரல் இனிது வானவில்லின் வண்ணங்கள் இனிது, வெயிலின் வெளிச்சம் இனிது மழையின் சத்தம் இனிது, வெயிலின் வெளிச்சம் இனிது மழையின் சத்தம் இனிது, அலையின் ஓசை இனிது ஆழமான நட்பு இனிது, கம்பனின் பாட்டு இனிது காலமேகத்தின் கவிதை இனிது, கம்பனின் பாட்டு இனிது காலமேகத்தின் கவிதை இனிது, தொல்காப்பியனின் இலக்கணம் இனிது ஐம்பெரும் காப்பியங்கள் இனிது, தொல்காப்பியனின் இலக்கணம் இனிது ஐம்பெரும் காப்பியங்கள் இனிது, ஔவையின் ஆத்திசூடி இனிது திருவாசகத் தேன் இனிது, ஔவையின் ஆத்திசூடி இனிது திருவாசகத் தேன் இனிது, கீதையின் உபதேசம் இனிது பைபிளின் வாசகங்கள் இனிது, கீதையின் உபதேசம் இனிது பைபிளின் வாசகங்கள் இனிது, குர்ஆனின் அறிவுரை இனிது, அன்பான மனைவியின் உபசரிப்பு இனிது, பாசமான மைத்துனியின் குரல் இனிது, அன்பான மனைவியின் உபசரிப்பு இனிது, பாசமான மைத்துனியின் குரல் இனிது, பூவையர் இதழ்களின் பூக்களின் வாசம் இனிது பூவையரின் இதழ்கள் இனிது, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இனிது எங்கள் கதிர்லோகன் ஐயாவின் கவித்தொகுப்பு இளங்கீட்டு. அவருக்கு எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் கந்தசாமி குமார் அவர்களுக்கு எங்கள் நூலாசிரியர் கதிர்லோகன் அவர்கள் பொன்னாடை போட்டு மாண்பேற்றம் செய்கின்றார்.